ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பால்மண சேனல். இன்னைக்கு டாப் பார்த்தீங்கன்னா போக துணிந்தேன். ஏசப்பா வந்து ஒரு நாள் வந்து வழி அருகே போயிட்டு இருக்காங்க. போகும்போது ஒரு ஆயக்காரர்னா வந்து வரி வசூலிப்பாங்க. நம்ம வந்து டேக்ஸ்லாம் கட்டுறோம்ல, அந்த மாதிரி அந்த காலத்துல வந்து ஆயக்காரர்கள் சொல்லுவாங்க. அப்ப வந்து அவரை பார்த்து சொல்றாரு, என் பின்னே வா அப்படின்னு சொல்றாரு. உடனே அவர் வந்து எந்த கொஸ்டினும் எதுவுமே கேட்கல. ஏசப்பா பின்னாடியே போய் அவருக்காக ஊழியத்தை செய்கிறாரு. இது மாதிரி பாத்தீங்களா, எனக்கு ஒரு கதை ஞாபகம் வந்ததுங்க. 150 வருஷத்துக்கு முன்னாடி இங்கிலாந்துல இருந்து மிஷனரிஸ் எல்லாம் வந்து இந்தியால வந்து கிராமங்கள்லாம் பிரிக்கலங்க. அப்போ வந்து பிரிக்காதப்ப பழங்குடி மக்கள்னு சொல்லி ஒரு ஊர்ல நாகான்ற ஒரு கிராமத்துல எல்லாரும் இருக்காங்க. அங்க வந்து நம்ம மிஷனரி மூலியமா ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டு அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு 2 பசங்களும் ஒய்ஃபும் இருக்காங்க. பழங்குடி தலைவர் என்ன பண்றாரு, வாங்க இயேசுவை ஏற்றுங்க சொல்றாங்களே, அவங்க குடும்பத்தை கூட்டு வாங்கன்னு சொல்றாங்க. கூட்டிட்டு வந்தோடனே இவர் என்ன பண்றாங்க, சொல்வா நீ வந்து விசுவாசத்தை மறுதளிக்கணும், இயேசு இல்லைன்னு சொல்லி சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு. இல்ல இவர் என்ன சொல்றாரு, அப்பதான் வந்து அந்த பாட்டை பாடுறாங்க. இயேசும் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் சொல்லி பாட்டு பாடுறாங்க. அவருக்கு ரொம்ப கோவம் வந்து 2 பிள்ளைங்களுடைய தலையும் வெட்ட சொல்லிடுறாரு. திரும்பி சொல்றாரு, 2 குழந்தைங்களும் போயிடுச்சு, உன்னோட மனைவி உயிரும் போயிடும் அப்படின்னு சொன்னோடனே அவர் என்ன பண்ணனா, சிலுவை என் முன்னே உலகம் என் பின்னே பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் அடுத்த வரி பாடுறாரு. உடனே இன்னும் கோவமாயி அவங்க ஒய்ஃப் தலையும் வெட்டிடுறாங்க. அப்ப சொல்றாரு, நீ வந்து உனக்கு ஒரு சான்ஸ் தரேன், உன் பிள்ளைங்க போயிட்டாங்க, உன்னோட ஒய்ஃப் போயிட்டாங்க, உன்னோட உயிரை தப்பிக்க நீ காத்துக்கொள்ளு அப்படின்னு சொன்னோன்னே அவர் சொல்றாரு, திரும்பி இதே பாடல, இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், சிலுவை என் முன்னே உலகம் என் பின்னே சொல்லிட்டு திரும்பி பாட்டு பாடினவுடனே இவரையும் கொண்டுடுறாங்க. ஆதிவாசிகளுடைய தலைவர் என்ன பண்றாரு, குடும்பமே இறந்துடுச்சு, அப்போ வந்து அதுக்கு இவங்களுக்கு ஒரு சக்தி இருக்குது, நம்ம தான் அதை வந்து எனக்கு அந்த சக்தி வேணும், அந்த இயேசுவை பின்பற்றுங்கன்னு சொல்லி வாயால் அறிக்கிடும் போது அந்த ஊர் ஜனங்களே ரட்சிக்கப்பட்டு ஆச்சரியத்தோட அவங்க வந்து ஆண்டவரை ஏத்துக்கிட்டாங்க. அந்த கிராமமே அதுன்னு சொல்லிட்டு கிறிஸ்தவ கிராமமா இங்க இப்போ வரையும் அவங்க வந்து ஆண்டவரை பின்பற்றி வாழ்ந்துட்டு வராங்க. நம்முடைய பாவங்களுக்காக தான் அவர் வந்து சிலுவையிலே மறைச்சாரு. இவர் பாருங்க, இவரு வந்து தெரியும், இவருக்கு நம்ம இறந்தா கூட பரலோகம் போயிடுவோம் அப்படின்னு தெரியும். அதனாலதான் அவங்க ஃபேமிலில இருந்து எல்லாருமே இறந்துட்டாங்க. ஆனாலும் கடவுள் வந்து அவங்கள மேல கண்டிப்பா அவங்க பரலோகத்துல இருப்பாங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.